லைலத்துல் கதிர் இரவின் முக்கியத்துவம் பற்றி அது 27ஆம் நாள் என்பதற்கு ஆதாரம் உண்டாண்டு கேட்குறாங்க. லைலத்துல் கதிர் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் அதை பற்றி சொல்லி காட்டுகிறேன். இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று. கிட்டத்தட்ட 83 வருடங்கள் அளவுக்கு சிறப்பானது. அப்போ அந்த இரவில் ஒருவர் நின்று வணங்கினால் 83 வருடங்கள் நின்று வணங்கிய நன்மை அவர் பெறுகிறார். அப்போ சாதாரணமான ஒரு இரவு கிடையாது. அதனால்தான் அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணினார்கள். ஈத்திகாஃப் இருந்தார்கள், நிறைய இபாதத்துகளில் ஈடுபட்டார்கள், சஹாபாக்களையும் இபாதத்திற்காக வேண்டி தூண்டினார்கள். அப்போ இந்த இரவு எத்தனையாவது இரவு என்று கேட்டால் கடைசி 10 ஒற்றைப்பட்ட இரவில் லைலத்துல் கதிரை நீங்கள் தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். 27லும் வரலாம், ஆனால் 27 தான் என்று ஃபிக்ஸ் பண்ணுவதற்கான பலமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. 27ல் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது, சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் 27 தான் என்று அடித்து சொல்வதற்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது. தெளிவான ஆதாரம் என்ன சொல்கிறது? இறுதி 10 ஒற்றைப்பட்ட நாட்களில் நீங்கள் தேடுங்கள் என்பது. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒற்றைப்பட்ட நாளில் மட்டும் தேடினார்களா? இல்லை, என்ன பண்ணார்கள்? கடைசி 10 முழுக்க அவர்கள் பயன்படுத்தினார்கள். எனவே லைலத்துல் கதிரை அடைந்து கொள்ள விரும்புகிறவர் நிச்சயமாக கடைசி 10 பயன்படுத்துவார். அவர் சும்மா அந்த 27ல் மட்டும் வந்துட்டு போற ஒருவர் நிச்சயமாக அல்லாஹோடு விசுவாசமானவராக இருக்க முடியாது. அவர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறவராக தான் இருப்பார். எனவே லைலத்துல் கதிரை அடைவதற்காக இறுதி 10 முழுமையாக பயன்படுத்த வேண்டும்.